நம்மளுடைய சைட்ல பேக் ஃபில்லிங் நடந்துட்டு இருக்கு, அந்த சைட்ல தான் இருக்கும். நம்ம இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாருங்க இந்த மாதிரி டிராக்டர் வச்சு தண்ணி பாய்க்கணும். வெறும் டிராக்டர்ல மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர்ல இருந்து அவுட்புட் கிடைக்கும் போது தான் தண்ணி இந்த மாதிரி ப்ரெஷரா பாயும். பாருங்க மேல நல்லா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த உடனே மேல நல்லா நனைச்சு விடணும். இந்த தண்ணியா நனைச்சு விட்டோன்னே இந்த ஓசு கொஞ்சம் மண் ஈர விழுந்த உடனே அந்த ஓசை உள்ள இறக்க ஓஸ் ரெகுலரா உள்ள போயிட்டே இருக்கும். பக்கத்துல ஒரு ஆள் வேணும், இந்த கம்பியை வச்சு கரைச்சிக்கிட்டே இருக்கணும். சைட்ல எந்த பக்கம் ஒரு 3 அடிக்கு ஒருக்க கம்பியை உள்ள விட்டு அப்படி கரைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா ஈவனா எல்லா இடத்துக்கும் தண்ணி நிரம்பும். மண்ணு நிறத்தும் போது ரொம்ப பெரிய பெரிய கல்லா இல்லாம ஓரளவுக்கு சைஸான மண்ணா போட்டு நிறத்தீங்க அப்படின்னா பேக் ஃபில்லிங் பெர்ஃபெக்டா இருக்கும். இப்போ இது பேர் கன்சால்டேஷன், தண்ணி ஊற்றி குத்தி இருக்கிறது. இது முடிஞ்ச உடனே ஒரு கொஞ்சம் ட்ரை டைம் கொடுத்துட்டு வைப்ரேட்டர் போட்டு தட்டி விடணும். அப்போ நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஓஸை உள்ள இறக்கணும். அது எந்த இடத்துல கேப் இருந்தாலும் அந்த இடத்துல ஓஸ் உள்ள போய் தண்ணி அடியோட விரியும். இந்த மாதிரி கம்பி போட்டுருக்காங்க பாருங்க, கம்பி போட்டு கரைக்கும் போது தண்ணி நல்லா இறங்கும். அதே மாதிரி பாருங்க, இப்ப நம்ம சைட்லயுமே போர் இருக்கு. போர் விட்டு இதை பாக்கிறதுனால பெர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்காது. இந்த மாதிரி டெலிவரி ஜாஸ்தியா வரக்கூடிய ப்ரெஷரான பைப்ஸ் வச்சு பாய்க்கும்போது தான் மண்ணுக்கு உள்ளுக்குள்ள ஈரம் ஃபுல்லாவே ஈவனா பரவி மொத்தமாவே செட்டிங் ஆகி உட்காரும். நம்ம மேட்டால போர் வச்சு பாய்க்கிறோம் அப்படின்னா அதனுடைய டெலிவரி 1 இன்ச் பைப் இருக்கும் மேக்சிமம். அந்த 1 இன்ச் பைப்ல இந்த இவ்வளவு ஏரியா தண்ணி பாயுமா அப்படின்னா கீழே உள்ளது வெட்டாயிரும், மேல உள்ளது ட்ரை இருக்கும். இல்ல மேல உள்ளது ட்ரை ஆயிரும், கீழே உள்ளது வெட்டாயிரும். அப்படி ஆகக்கூடாது. ஈவனா எல்லாமே ஒரு சீரா நனையணும். அப்பதான் ஒரு சீரா உட்காரும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காம்பேக்ட் பண்ணும் போதே நம்ம கரெக்டா ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வீடு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாளையில அந்த டைல்ஸ் தூக்குறது அப்புறம் அந்த தர உட்கார்றது அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி இதுல யூஸ் பண்ணக்கூடிய மண்ணை பொறுத்தும் அந்த மாதிரி சீட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, ப்ராப்பரான மண்ணை யூஸ் பண்ணி கரெக்டா காம்பேக்ஷன் பண்ணா இந்த பேஸ்மெண்ட் ஃபில்லிங்ல எந்த வித டிராபேக்ஸும் வராது. ஓகே, தேங்க்யூ.